அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிலபஸில் யூனிட் 3ல் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அந்த சிலபஸில் இருந்து தேசிய மறுமலர்ச்சின்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே வர பாடங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் சீர்திருத்த இயக்கம் அல்லாததை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் சீர்திருத்த இயக்கம் அல்லாததை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம். கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சீர்திருத்த இயக்கம் அல்லாததை தேர்வு செய்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆரிய சமாஜம். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கம்னு இருக்குது. அதில் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் போன்றவை இதெல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள். அதே மாதிரி ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து மீட்பு இயக்கங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் ஒரு மீட்பு இயக்கம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 2வது கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகளை தேர்வு செய்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகளை தேர்வு செய்க. வங்காளம், அரபி, ஆங்கிலம், உருது. வங்காளம், சமஸ்கிருதம், உருது, பாரசீகம். வங்காளம், பாரசீகம், சமஸ்கிருதம், அரபி. வங்காளம், ஆங்கிலம், உருது, அரபி. எதுன்னு பாருங்கள். கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸை. ஓகே, மார்க் பண்ணிட்டீங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், வங்காளம், பாரசீகம், சமஸ்கிருதம், அரபி. ஓகேங்களா? மற்ற ஆப்ஷனில் பாருங்கள், உருது மொழி கொடுத்துருக்கேன். உருதுங்கிறது அவர் புலமை பெற்ற மொழி கிடையாது. உருது அவருக்கு தெரியாதுன்னே சொல்லலாம். வங்காளம் அவர் புலமை பெற்ற மொழிகள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். ஓகேங்களா? இந்த 4 மொழிகள் தான், ஆங்கிலம் மற்றும் அரபி. வங்காளம், பாரசீகம், சமஸ்கிருதம், அரபி, ஆங்கிலம். ஓகேங்களா? இந்த 5 மொழிகளில் புலமை பெற்றிருந்தால். 3வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்ததால் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க தவறினார். 2வது, ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற தாக்கத்தை பெற்றிருந்தார். ஓகே, ஆப்ஷன் கரெக்டாக பாருங்கள். கூற்று நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, பாருங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1 தவறு, 2 சரி. என்ன தவறு பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்ததால் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க தவறினார். ஸோ அது பாதுகாக்க தவறினார் இல்லை, அவர் கடந்த காலத்துடனான தொடர்பை பாதுகாக்க விரும்பினார். ஓகேங்களா? அதுதான் அங்கே மிஸ்டேக்காக கொடுத்துருக்கு. ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற தாக்கத்தை பெற்றிருந்தார். அது ரைட்டானது. ஸோ ஆப்ஷன் இது கூற்று நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் கேள்வியில். ராஜாராம் மோகன் ராய் சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். கடந்த காலத்துடனான தொடர்பை பாதுகாக்க விரும்பினார். ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே மிஸ்டேக். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கூற்று 1 தவறு, 2 சரி. ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் யார்? நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய், ரவீந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திர சென், தேவேந்திரநாத் தாகூர். ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸி தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எய்தினார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரம்ம சமாஜத்தை ஏற்று நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ஸோ அவர் விட்டு சென்ற அந்த ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை மேற்கொண்டு தேவேந்திரநாத் தாகூர் தான் நடத்தினார். ஓகேங்களா? ஸோ அவர் தான் இந்த நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை வகுத்தார். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, தேவேந்திரநாத் தாகூர். ஐந்தாவது பாருங்கள். கூற்று தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது. தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது. காரணம், கேசவ் சந்திர சென் புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜம் எனும் அமைப்பினை உருவாக்கினார். கேசவ் சந்திர சென் புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜம் எனும் அமைப்பை உருவாக்கினார். பாருங்கள், கூற்று காரணம் நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் பாருங்கள். கூற்று சரி, காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம். அடுத்து சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் இரண்டும் தவறு. என்ன ஆன்சர் வரும்? மார்க் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகேங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட பிளவு காரணமாக கேசவ் சந்திர சென் அந்த அமைப்பிலிருந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜம் எனும் அமைப்பினை உருவாக்கினார். ஓகேங்களா? ஸோ அவர் தேவேந்திரநாத் தாகூர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. ஆனால் சமாஜத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிரம்ம சமாஜத்தில் அவங்க அந்த உறுப்பினர்கள் விரைவான மாற்றங்கள் தேவை அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்போது கேசவ் சந்திர சென் சபையில் அந்த டைமில் இணைஞ்சப்போ அவங்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் நான் இந்த அமைப்பிலிருந்து விலகிறேன்னு சொல்லி இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கினார். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக. பாருங்கள், இந்த பக்கம் விதவை மறுமண சங்கம், அடுத்து பூனா சர்வஜனிக் சபை, விதவை மறுமண சட்டம், தக்கான கல்விக் கழகம். இந்த பக்கம் அதுக்கான இயர்ஸ், வருடங்கள், தோற்றுவிக்கப்பட்ட வருடங்கள் 1856, 1884, 1861, 1870. பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். இயர்ஸ் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. பாருங்கள், விதவை மறுமண சங்கம் 1861, பூனா சர்வஜனிக் சபை 1870, விதவை மறுமண சட்டம் 1856, தக்கான கல்விக் கழகம் 1884. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்போ இதில் பாருங்கள், விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபை, தக்கான கல்விக் கழகம். ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜத்தோடு சேர்ந்தது.
ஆத்மராம் பாண்டுரங் தோற்றுவித்தார் இல்லைங்களா, அந்த ஆத்ம பிரார்த்தனை சமாஜத்தோட தொடர்புடையது தான் இந்த விதவை மறுமண சங்கம், விதவை மறுமண பூனா சர்வஜனிக் சபை, தக்கான கல்விக் கழகம். இந்த விதவை மறுமண சட்டம் பார்த்திங்கன்னா அதை தோற்றுவித்தவர், அந்த சட்டத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் 1800 அவருடைய சீரிய முயற்சி காரணமாக 1861ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், 7வது, தவறான கூற்றினை தேர்வு செய்க. தவறான கூற்றினை தேர்வு செய்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் பி, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி சுவாமி விவேகானந்தர். ஆப்ஷன் சி, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். எது தவறான கூற்று எதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எதுன்னு கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதுதான் தவறான கூற்று. ஸோ ஆக்சுவலாக அது ராஜாராம் மோகன் ராய் கிடையாது, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா. ஸோ அதுதான் தவறான கூற்று. மற்றது பாருங்கள், மற்றது எப்படி சரி. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி சுவாமி விவேகானந்தர், அதே மாதிரி நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். ஸோ இந்த ரெண்டுமே, இந்த நவீன இந்தியாவின் விடிவெள்ளிங்கிற கூற்று அந்த பெயர் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஓகேங்களா. சுவாமி விவேகானந்தருக்கும் பொருந்தும், ராஜாராம் மோகன் ராய்க்கும் பொருந்தும். அடுத்து இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடியும் அப்படின்னாலும் அது ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா. ஸோ இதில் தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறு. ஸோ அது யாருன்னு நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்கள், முதல் கூற்று, முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. வேதங்களுக்கு திரும்புவோம் எனும் முழக்கத்தோடு தொடர்புடையது பிரம்ம சமாஜம். மூன்றாவது, ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் விவேகானந்தர். பாருங்கள், மூணு கூற்றுகளையும் பாருங்கள், எது சரி எது தவறுன்னு ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகே, மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 1, 2, 3 அனைத்தும் தவறானது. ஸோ என்ன தவறு பார்க்கலாமா? முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861 கிடையாது, அது 1860. ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்கள், வேதங்களுக்கு திரும்புவோம் எனும் முழக்கத்தோடு தொடர்புடையது பிரம்ம சமாஜம். ஓகே, அது பிரம்ம சமாஜம் கிடையாது, ஆரிய சமாஜம். வேதங்களுக்கு திரும்புவோம் என்னும் முழக்கத்தோடு தொடர்புடையது ஆரிய சமாஜம். மூன்றாவது பாருங்கள், ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் விவேகானந்தர். அது விவேகானந்தர் கிடையாது, ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா. ஸோ 3 ஆப்ஷனுமே தவறாக கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1, 2, 3 தவறு. ஸோ இது தேவைப்பட்டால் அப்படியே அந்த தவறாக இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஒரு பேப்பர் பெனில் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், 9வது கேள்வி, விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முதலில் முன்வைத்தவர். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முதலில் முன்வைத்தவர். ஓகே,
கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் இந்த கேள்விக்கு. பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? அப்போ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வராதான்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர் திருமண விதவைகள் மறுமண சட்டம் இயற்ற காரணமாக இருந்தவர். அவரும் அதில் அந்த முன்னெடுப்பை எடுத்தார். ஆனால் இதை பற்றி அந்த கருத்தை முதல்ல யார் முன் வச்சாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா? ஸோ இது புக்கில் இருக்குது, இந்த கேள்வி இந்த வரிகள் புக்கில் இருக்குது, அதை தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆப்ஷன் சி, அந்த கருத்தை முன்வைத்தவர் முதலில் அந்த கருத்தை முன்வைத்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ கேசவ் சந்திர சென் வராது, தேவேந்திரநாத் தாகூர் வராது. ஸோ கேசவ் சந்திர சென் பார்த்தீங்கன்னா அவர் அதை ஆதரிக்கவே இல்லை. அதாவது அவர் தன்னுடைய 14 வயது மகளை சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொடுத்தவர். ஓகே, அதனால் அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ ரெண்டாவது கொஞ்சம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பொருத்தமாக இருக்கும், ஆனால் அந்த கருத்தை முன் வச்சவர் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. 10வது கேள்வி. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், சத்தியசோதக் சமாஜம். இந்த பக்கம் அது தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள் பம்பாய், கல்கத்தா, பூனே, பஞ்சாப். பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து ஒரு பேப்பரில் குறிச்சிட்டே வாங்க. எது ஆப்ஷன் குறிச்சிட்டே வாங்க, ஏவா பியா சியா டியாங்கிறது குறிச்சிட்டு வாங்க. லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த பேஜில் நான் உடனுக்குடன் ஆன்சரும் சொல்லிடுவேன். அப்போவே வேணாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஆன்சர் கீ ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து வேணாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ரைட் ஆச்சுன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? பாருங்கள், பிரம்ம சமாஜம் அது தோற்றுவிக்கப்பட்ட இடம் கல்கத்தா. ஓகேங்களா? பிரார்த்தனை சமாஜம் ஆப்ஷன் ஏ, இந்த சைடு ஆப்ஷன் ஏ பம்பாய். பிரம்ம சமாஜம் கல்கத்தா, பிரார்த்தனை சமாஜம் பம்பாய், ஆரிய சமாஜம் பஞ்சாப், சத்தியசோதக் சமாஜம் பூனே. ஓகேங்களா? இப்போ பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங், ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி, சத்தியசோதக் சமாஜம் ஜோதிபா பூலே. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் 10க்கு என்ன? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 11th பாருங்கள், கூற்று 1, கூற்று 2 பாருங்கள். கிறித்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். கிறித்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். கூற்று 2 பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு தனது பணிகளை நிறுத்தி கொண்டது. ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு தனது பணிகளை நிறுத்தி கொண்டது. பாருங்கள், எந்த கூற்றுக்கு சரி எந்த கூற்று தவறுங்கிறது பாருங்கள். கீழே ஆப்ஷன் பாருங்கள். கூற்று 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1, 2 சரி, 1, 2 தவறு. ஆப்ஷன் நல்லா பார்த்துக்குங்க, அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. ஸோ என்னன்னு பாருங்கள், முதல் கூற்று சரி, கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார், அது சரியானது. ரெண்டாவது பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு தனது பணிகளை நிறுத்தி கொண்டது, இது தவறான கூற்று. என்ன தவறு? அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு தனது பணிகளை நிறுத்தி கொள்ளாமல் மேலும்
சமூக பணிகளிலும் ஈடுபட்டது. ஓகேங்களா, ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு தனது பணியை நிறுத்தி கொள்ளாமல் அது சமூக செயல்பாடுகளையும் மேற்கொண்டது. ஓகேங்களா, இந்த மாதிரி கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது, ஸோ இந்த மாதிரியான சமூக பணிகளையும் ராமகிருஷ்ணா மிஷன் மேற்கொண்டது. ஓகேங்களா, ஸோ கூற்று 2, ஸோ அந்த தனது பணிகளை நிறுத்தி கொண்டது அப்படிங்கிறது தவறானது. ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு சமூக பணிகளையும் மேற்கொண்டது, இதுதான் சரியான கூற்று. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் கூற்று 1 மட்டும் சரியானது. 12வது கேள்வி பாருங்கள். மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ இது ஈஸியான கேள்வி தான். மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு மார்க் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1875ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஓகேங்களா, அமெரிக்காவில் 1875ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் அந்த இயர்ஸ் பாருங்கள். 1886ஆம் வருடம் பிரம்மஞான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள். 1893ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். ஓகேங்களா, முதல்ல அப்போ தான் அவர் அம்மையார் அவர்கள் இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா, அடுத்து 1907 பாருங்கள். 1907 தான், அதாவது ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பிறகு அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா, அது 1907. ஓகே, இதுக்கான ஆன்சர் 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1875. 13வது கேள்வி பாருங்கள். ஐயன்காளி பற்றிய கூற்றுகளுள் சரியானதை கண்டறிக. பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஐயன்காளி புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர் ஆவார். அடுத்து பாருங்கள், அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். சி ஆப்ஷன் பாருங்கள். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றார். டி பாருங்க, சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். ஓகே, இதில் சரியான கூற்று எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். ஓகே, அது கரெக்டு. அப்போது தவறான கூற்றுகள் பாருங்கள். ஐயன்காளி புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர். ஸோ அது ஐயன்காளி கிடையாது, ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர். ஆப்ஷன் பி பாருங்கள். அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். ஸோ அது ஐயன்காளி கிடையாது, நாராயணகுரு. ஓகேங்களா, நாராயணகுரு என்பவர் தான் அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். ஆப்ஷன் சி பாருங்கள். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றார். ஸோ அது அது சொன்னது ஐயன்காளி இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா, ஸோ இந்த 3 கூற்றும் அந்த விடை மாற்றி கொடுத்துருக்கு. அதனால் அந்த 3 தவறானது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார், அது சரியானது. ஐயன்காளி நிறுவியது தான் அது. ஓகேங்களா, 13க்கு ஆப்ஷன் டி. 14வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றினை கண்டறிக. பாருங்கள், ஆப்ஷன் ஏ, சர் சையது அகமது கான் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் புறக்கணிக்கும்படி வற்புறுத்தினார். ஆப்ஷன் பி பாருங்கள். தியோபந்த் இயக்கம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் ஆதரித்தது. ஆப்ஷன் சி பாருங்கள். சர் சையத் அகமது கான் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். ஆப்ஷன் டி பாருங்கள். அடிமைத்தனம் எனும் நூலினை சாவித்ரிபாய் பூலே எழுதினார். ஓகே, இதில் எது சரியான கூற்று பாருங்கள்.
மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, 14வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சர் சையத் அகமது கான் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். ஸோ அதுதான் விடை. அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சர் சையத் அகமது கான் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் புறக்கணிக்கும்படி வற்புறுத்தினார். ஸோ அது அவர் புறக்கணிக்கலை, ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினார். ஓகேங்களா? சர் சையத் அகமது கான் மேலை நாட்டு அறிவியலும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி மக்களை வற்புறுத்தினார். ஓகே, ஆப்ஷன் பி பாருங்கள். தியோபந்த் இயக்கம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் ஆதரித்தது. ஓகே, அதை ஆதரிக்கவில்லை, மாறாக புறக்கணித்தது. தியோபந்த் இயக்கம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்தது. ஆப்ஷன் சி பாருங்கள். சர் சையத் அகமது கான் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். இது சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி பாருங்கள். அடிமைத்தனம் எனும் நூலினை சாவித்ரிபாய் எழுதினார். ஸோ அது அடிமைத்தனம், அந்த குலாம்கிரி அப்படிங்கிற நூலுக்கு அடிமைத்தனம்னு பேர். ஸோ அதை எழுதியவர் ஜோதிபா பூலே. ஓகேங்களா? சாவித்ரிபாய் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் சரியான விடை ஆப்ஷன் சி. சர் சையத் அகமது கான் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். அடுத்த கேள்வி பாருங்கள். பிரார்த்தனை சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார்? ஆத்மாராம் பாண்டுரங், எம்ஜி ரானடே. ஆத்மாராம் பாண்டுரங், ஆர்சி பண்டார்கர். எம்ஜி ரானடே, ஆர்சி பண்டார்கர். எம்ஜி ரானடே, கேசவ் சந்திரசென். ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். பிரார்த்தனை சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார்? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. எம்ஜி ரானடே மற்றும் ஆர்சி பண்டார்கர். ஓகேங்களா? பிரார்த்தனை சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் எம்ஜி ரானடே மற்றும் ஆர்சி பண்டார்கர். ஸோ எம்ஜி ரானடே அவர்கள் தான் அந்த பிரார்த்தனை சமாஜத்தில் விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபை, தக்கான கல்விக் கழகம், இது மூன்றையுமே, இந்த 3 அமைப்புகளையும் நிறுவியவர் எம்ஜி ரானடே. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 16வது கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்க. பாருங்கள், இந்த பக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம், ஜீவன் என்பதே சிவன், சத்யார்த்த பிரகாஷ், உண்மை விளம்பி. ஸோ இந்த பக்கம் அதுக்கான இணை பாருங்கள். வேதங்களுக்கு திரும்புவோம் ஆரிய சமாஜம், ஜீவன் என்பதே சிவன், சுவாமி விவேகானந்தர், சத்யார்த்த பிரகாஷ், சுவாமி தயானந்த சரஸ்வதி, உண்மை விளம்பி, ஜோதிபா பூலே. எது சரின்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, 16வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. 1, 3 சரியானது. ஓகேங்களா? 1 பாருங்கள், வேதங்களுக்கு திரும்புவோம், அது ஆரிய சமாஜத்தினோட கொள்கை. 3 சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை இயற்றியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? இது 2 சரி. தவறானது பாருங்கள், ஜீவன் என்பதே சிவன். ஸோ இந்த கூற்றுக்கு உரியவர் சுவாமி விவேகானந்தர் கிடையாது, ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகேங்களா? 4வது பாருங்கள், உண்மை விளம்பி, இது ஜோதிபா பூலே கிடையாது. உண்மை விளம்பி அப்படிங்கிறது பார்சி சீர்திருத்த இயக்கத்தினுடைய ஒரு தாரக மந்திரம். ஓகேங்களா? ஸோ ஜோதிபா பூலே எழுதிய நூல் அவர் நிறுவிய அந்த அமைப்பு சத்தியசோதக் சமாஜம், உண்மை நாடுவோர் சங்கம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் 16க்கு ஆப்ஷன் சி. 1 இணை 1, 3 சரியானது. 17 பாருங்கள், பொறுத்துக. இந்த பக்கம் நாம்தாரி இயக்கம், பார்சி இயக்கம், நிரங்காரி இயக்கம், சுத்தி இயக்கம். இந்த சைடு அதை தோற்றுவித்தவர்கள் பாபா தயால்தாஸ், தயானந்த சரஸ்வதி, பாபா ராம்சிங், பர்துஞ்சி நவரோஜி. பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, 17வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? பாருங்கள், நாம்தாரி இயக்கம்
பாபா ராம்சிங். பார்சி இயக்கம் பர்துஞ்சி நவ்ரோஜி. நிரங்காரி இயக்கம் பாபா தயாள்தாஸ். சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? ஸோ 17க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18வது கேள்வி பாருங்கள். வள்ளலார் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. வள்ளலார் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். இவர் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பி பாருங்கள், வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அடுத்து, இவர் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூரில் பிறந்தார். அடுத்து, இவரது காலம் 1823 முதல் 1874 வரை. ஸோ எது தவறானது பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சு தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தவறான கூற்று ஆப்ஷன் ஏ. எப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் இருக்கிறது பாருங்கள். 1862 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார்னு இருக்குது. ஆக்சுவலாக அவர் நிறுவிய அமைப்பு பார்த்தீங்கன்னா 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற பெயரில் தான் அவர் அமைப்பை நிறுவினார். ஸோ இது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது 1865 இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். 1865 தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்னும் பெயரில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தவறானது. 19வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் அயோத்திதாசருடன் பொருந்தாததை தேர்வு செய்க. அயோத்திதாசருடன் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் பாருங்கள். திராவிடர் கழகம், ஆதி திராவிட மகாஜன சபை, திராவிட பாண்டியன், அத்வைதானந்த சபை. ஸோ எது பொருந்தாதது எதுன்னு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகே, மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆதி திராவிட மகாஜன சபை. இதுதான் பொருந்தாதது. ஸோ என்ன எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஆப்ஷன் ஏ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. திராவிடர் கழகம். ஸோ திராவிடர் கழகம்ங்கிறது அயோத்திதாசருடன் திரு ஜான் ரத்னம் அவர்கள் இருவரும் இணைந்து 1882 ஆண்டு இந்த அமைப்பை நிறுவினர். எது? திராவிடர் கழகம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி பாருங்கள், அதுதான் பொருந்தாதது. ஆதி திராவிட மகாஜன சபை. ஆதி திராவிட மகாஜன சபைங்கிறது ரெட்டைமலை சீனிவாசன் தோற்றுவித்தது. எப்போது? 1893 ரெட்டைமலை சீனிவாசன் தோற்றுவித்தது தான் ஆதி திராவிட மகாஜன சபை. அப்போது அயோத்திதாசர் வந்து திராவிட மகாஜன சபை இந்த அமைப்பை தான் நிறுவினார். ஓகேங்களா? 1891 திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை நிறுவினார். ஸோ அதுதான் தவறானது. அதுதான் பொருந்தாத விடை. ஆப்ஷன் சி பாருங்கள், திராவிட பாண்டியன். ஸோ திராவிட பாண்டியன்கிறது ஒரு இதழ். ஓகேங்களா? 1885 தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து அத்வைதானந்த சபை. அத்வைதானந்த சபை வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான கோவில் நுழைவுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒடுக்கப்பட்டோர் கோவில் நுழைவுக்கு ஆதரவு. ஓகேங்களா? ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் அத்வைதானந்த சபை. ஓகே, ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், 20வது கேள்வி. தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றிய ஃபெரோஸ் மேத்தா மற்றும் தீன்ஷா வாச்சா போன்ற தலைவர்களை உருவாக்கிய இயக்கம் எது? தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றிய ஃபெரோஸ் மேத்தா மற்றும் தீன்ஷா வாச்சா போன்ற தலைவர்களை உருவாக்கிய இயக்கம். பாருங்கள், தியோபந்த் இயக்கம், சீக்கியர் சீர்திருத்த இயக்கம்,
பார்சி சீர்திருத்த இயக்கம், சுத்தி இயக்கம். ஓகே, மார்க் பண்ணிட்டீங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பார்சி சீர்திருத்த இயக்கம். ஓகேங்களா? ஸோ அந்த இயக்கம் தான் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்காற்றிய ஃபெரோஸ் மேத்தா மற்றும் தீன்சா வாச்சா போன்ற தலைவர்களை உருவாக்கிய இயக்கம். ஓகே, 20 கேள்வி முடிஞ்சது. ஸோ எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ கேள்வி ரைட், 20க்கு எவ்வளோ ரைட் ஆகிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதே அடுத்த வீடியோவில் இதே தேசிய மறுமலர்ச்சிங்கிற அந்த டாப்பிக்கிலிருந்து, ஸோ இதில் இன்னொரு இருக்குது இல்லைங்களா, இது சம்மந்தமான இன்னொரு 11ஆம் வகுப்பு பாடம் நவீனத்தை நோக்கி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதிலிருந்து சில கேள்விகள் பார்க்கலாம். ஸோ மேலும் அடுத்தது காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா, அதையும் பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு லெசனாக நான் கொஸ்டின்ஸ் போடுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.